என் மனதிற்கு மிகவும் இனிய மகர ராசிக்காரர்களே, மகர ராசிக்காரர்கள்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். இவர்களோட நான் வாழ்ந்திருக்கிறேன். இவர்கள பத்தி இன்ச் பை இன்ச் எனக்கு தெரியும். காரணம், மகர ராசிக்காரர்கள் ரொம்ப சுத்தமானவர்கள், ரொம்ப நேர்மையானவர்கள், உண்மையானவர்கள் தான் சொல்லலாம். இப்போ குரு இவர்களுக்கு 6ஆம் இடத்தில் இருந்தார். நெறைய மகர ராசிக்காரர்கள் 2025 டு 26 நெறைய தங்க நகையெல்லாம் கொண்டு போய் பிளட்ஜ் பண்ணுறது, தங்க நகையை பிளட்ஜ் பண்ணுறது, சில பேர் நகையை வித்திருப்பாங்க போன்ற விஷயங்கள்லாம் ஏற்பட்டிருக்கும். இந்த வருடம் குரு பகவான் 7ஆம் இடத்திற்கு வருகிறார். 7ஆம் இடம் என்பது திருமணஸ்தானத்திற்கு வருகிறார், காதலுக்கு வருகிறார். காதலிக்க நேரம் இல்லை, காதலிப்பார் யாரும் இல்லை. அதெல்லாம் இப்படிதான் சுத்திட்டு இருந்த ஆட்கள் நீங்கெல்லாம். உங்களுக்கெல்லாம் எங்க சார் எப்போ பார்த்தாலும் வேலை 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 கொடுத்தே கொள்றாங்க சார் இந்த கம்பெனியில். லஞ்சில் கூட சாப்பிட்டுட்டே யோசிக்கிற மாதிரி ஒரு டாஸ்க் கொடுத்துட்டு போகிறான் சார் என் பாஸு. சாப்பிட்டுட்டே யோசிச்சுட்டு வாங்க, சாப்பிட்ட அப்புறம் பேசலான்னு சொல்கிறான் சார். அப்போது கூட எனக்கு நிம்மதி கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி. இப்போ என்ன ஆகும்னா, என்னமோ தெரில, உங்கள் பாஸ் வெளியூர் போயிட்டாரா, இல்லை உங்களுக்கு ஒரு சுதந்திர காற்றை நீங்கள் சுவாசிக்க போகிறீங்க. 7ஆம் இடத்தை குரு பார்க்கும் பொழுது நிறைய பேர் அப்படி தூக்கி அப்படி ஃபாரினில் வச்சுருவார் குரு. இந்த என்ன வேணும் உனக்கு, கனடா போறியா, இந்த போ கனடா போயிரு, இந்த ஆஸ்திரேலியா போயிரு, அந்த மாதிரி ஒரே தூக்கி மேலே வச்சிருவார். அடுத்ததாக குரு பகவான் 7ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது, 7ங்கிறது இன்னோவேஷன், புதிய புதிய சிந்தனைகள்லாம் உங்களுக்கு வரப்போகுது, இன்னோவேட்டிவ் தாட்ஸ் எல்லாம் வரப்போகிறது, நடக்கும். 7ஆம் இடத்தில் குரு பகவான் இருக்கும் பொழுது கணவன் மனைவி பிரிஞ்சிருக்கீங்க, வேற வேற இடத்துல இருக்கீங்கன்னா நீங்கள் சேர்ந்து வாழ்வதற்கான வாய்ப்புகள் இதெல்லாம் ஏற்படும். 7ஆம் இடத்து குரு பகவான் 7லிருந்து 5ஆம் பார்வையாக 11ஆம் இடத்தை பார்க்கிறார். 11ஆம் இடம் என்பது லாபஸ்தானம். மகர ராசிக்காரர்களுக்கு லாபம் வரும் வழியை கண்ணில் காட்டி விடுறார். லாபங்கள் வரும் வழி தான் லாபம். இது இப்படி பண்ணால் பிஸ்னஸில் லாபமே வராது, பிஸ்னஸே ஓடாது. பிஸ்னஸ் ஓடுவதற்கான வழிகளை தருகிறார். அடுத்து மகர ராசிக்காரர்களுடைய உடம்பை தான் பார்க்குறார். குரு பகவான் என்ன பண்ணுறார், வேர் இஸ் மகர ராசி, ஐ வாண்ட் டு சி அப்படிங்கிற மாதிரி விருச்சிகத்துக்கு அப்புறம் உங்களை தான் பார்க்குறார். உடம்பை பார்த்து உடம்பில் இருக்கிற ரோகங்கள் எல்லாம் சரியாகிற மாதிரி, வியாதி கடன் கஷ்டமெல்லாம் சரியாகிற மாதிரி உடம்பை பார்க்குறார். இப்போ புத்துணர்ச்சி கிடைக்குது. இப்போ மகர ராசிக்காரர்களுக்கு எந்திரிச்சு ஓடணுங்கிற ஒரு எண்ணம் வருகிறது. ராசியை குரு பார்க்கிறார். அடுத்து 3ஆம் இடத்தை பார்க்கிறார். இந்த 3ஆம் இடம் என்பது முயற்சி, 3ஆம் இடம் என்பது உங்களுடைய இளைய சகோதரம், 3ஆம் இடம் என்பது உங்களுடைய தைரியம், இதெல்லாம் குரு பார்க்கிறார். அப்போது எதெல்லாம் நீங்கள் இழந்தீர்களோ, சென்றதினி மீளாது, போனால் போய் தொலைங்க சார், புதுசாக எல்லா கோட்டையும் அழிச்சிட்டு ஃபஸ்ட்லேருந்து ஆட போகிறேன். இனிமேல் பாருங்கள் என் வாழ்க்கையில் எப்படி முன்னுக்கு வரேன்னு பாருங்கள். பழைய கதை எதுவும் பேச போகிறதில்ல, இனிமேல் நான் புதுசாக வாழ போகிறேன் போன்ற. இப்போ சில பேர் ஜிம்முக்கு போவீங்க, டைவர்ஸ் ஆனவங்கெல்லாம் போடா டைவர்ஸ் பேப்பரை கிழிச்சு போட்டு போடா, இனிமேல் புதுசாக ஒரு வாழ்க்கை, அது எனக்கான வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள் வரும். மகர ராசிக்காரர்களுக்கு நான் என் வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி ஒரு குட்டி ஒரு வட்டம் போட்டுக்கிட்டு அதுக்குள்ளே இருப்பீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. இந்த வருடம் உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் சீர்பட போகிறது. வாழ்க்கை என்பது அந்தந்த நேரத்து நிமிடங்கள் தான் என்பது உங்களுக்கு தோணப்போகிறது. உங்களுக்கு அப்போ தான் இந்த ரியாலிட்டியே புரியும். நம்ம எப்போ பார்த்தாலும் லாங் டேர்ம் பற்றி கவலைப்படுறோம். நம்ம எப்போ பார்த்தாலும் நம்ம வி ஆர் ஒரியிங் அபவுட் த என்ன சொல்கிறது, வி ஆர் ஒரியிங் அபவுட் த ஃப்யூச்சர், நமக்கு என்ன நடக்க போதோங்கிற பயம், அதெல்லாம் விட்டுட்டு இந்த நிமிடத்தை எப்படி பயனுள்ளதாக கழிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் யோசிக்க போகிறீங்க. மகர ராசிக்காரர்கள் மகத்தான பலனை காண்பீர்கள். ரொம்ப நல்லா இருப்பீங்க. இந்த வருடம் உங்களுடைய ட்ரெண்ட் சேஞ்சிங் இயர். இப்போ மாணவர்கள் எடுத்துக்கிட்டா அவங்களுக்கு படிப்பெல்லாம் எப்படி ரொம்ப பிரமாதமாக இருக்கும். ஆனால் ராசியை குரு பார்க்கறதுனால உடம்புல ஒரு தேஜஸ் மாதிரி, அதாவது என்ன சொல்கிறது, உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் எரிகின்ற தரலை போல, நான் 100 வாங்கணும், சென்டம் அடிக்கணும், சென்டம் அடிக்காமல் தூங்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வெறியெல்லாம் வரும். ஸோ பிரமாதமான ஒரு இடமாக இருக்கும். 100க்கு எவ்வளோ மதிப்பெண் தரலாம்? 100க்கு தாராளமாக 94 மார்க் தரலாம். பிரமாதமாக இருக்கு. குருஜி, இந்த உச்ச குரு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த உச்ச குரு 12 வருடத்துக்கு ஒரு முறை நடக்கிற ஒரு பயிற்சின்னு சொல்கிறாங்க. இதை பற்றி சொல்லுங்க குருஜி. உண்மையிலேயே இந்த வருடம் நடக்கின்ற பயிற்சி வினோத் ரொம்ப ஒரு வரலாற்று சிறப்பு வாய்ந்த பயிற்சி. ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ரீசன் குரு பயிற்சினாலே கொண்டாட்டம் தான். அப்போது குரு பயிற்சியிலேயே குரு 12 எங்கே வந்தால் உச்சம் நீச்சம். இப்போது ஒரு குரு மகரத்தில் நீச்சம், அதுக்கு 7ஆம் இடம், அதாவது 180 டிகிரியில் அவர் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு உச்சமடைகிறார். ஸோ அதனுடைய 7ஆம் இடம், மகரத்துலேருந்து 7ஆம் இடத்துல அவர் உச்சமடைகிறார். ஸோ இந்த கால்குலேஷனில் இந்த கடகத்துக்கு வருவது 12 வருடத்துக்கு ஒரு முறை என்று ஆகிவிட்டது. கடகத்திற்கு வந்த குரு பகவான் என்னென்ன பலன்களை தருவார்னா, உலகத்துக்கே பலன்களை அள்ளி தருவார். எப்பவுமே நல்லோர் ஒருவர் உலரையில் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழைனா, கடகராசிக்காரர்களுக்காக உச்சம் பெற்ற குரு இந்த 11 ராசிக்கும் சேர்த்து பலன்களை அள்ளித்தரப்போகிறது. அவர் ரொம்ப ஹாப்பியாக எல்லாரையும் பிளஸ் பண்ண போகிறார். இந்த வருடமே ஒரு பிளஸ்ஸிங்ஸ்க்கான வருடம் தான்.
பெரிய பெரிய நிகழ்ச்சிகள், பெரிய பெரிய நிகழ்வுகள், கஷ்டமான ஒரு பெரிய பிரளயங்கள் அதெல்லாம் எதுவும் ஏற்படாது. குரு வந்து உச்சம் பெற்றிருக்கிறார். இந்த வருடத்தின் ராஜாவும் அவர்தான். பராபவ வருடத்தோட ராஜாவும் குரு தான். அவரே உச்சமும் பெற்றிருக்கிறார். அப்ப குருவுக்கு இந்த வருடம் ரொம்ப பெரிய பவர்லாம் இருக்கு. குரு நல்லா இருக்கும்போது என்ன ஆகுன்னா, வேதங்கள், சாஸ்திரங்கள், ஆச்சாரங்கள் எல்லாம் அதிகமாகும். மக்கள்கிட்ட கல்ச்சர் பேஸ்டு விஷயங்கள்லாம் அதிகரிக்கும். மாடர்னிசம்லேருந்து வெளியே வந்துட்டு கல்ச்சர் பேஸ்டாக ஒர்க் பண்ண ஆரம்பிப்பாங்க. அவருடைய எண்ணங்கள் எல்லாமே வேற மாதிரி திங்க் பண்ண ஆரம்பிக்கும். மீண்டும் நம்ம உடம்பை பார்த்துக்கணும், இந்த சோசியல் மீடியாலாம் எதுவும் வேண்டாம், தூக்கி போட்டுடலாம், மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கலாம் போன்ற எண்ணங்கள் மக்களிடையே அதிகமாகும். ஸோ இந்த கடக குரு அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் தங்கம் நிறையா வாங்குவதற்கு, குழந்தை விஷயம் பிளஸ்ஸிங்காக கிடைக்கிறதுக்கு முக்கியமாக குருன்னு ஒருத்தர் இருந்தால் தான். இப்போ ஒன்றும் இல்லை வினோத், ஒருத்தரை நம்ம பார்க்குறோம், அண்ணே வணக்கண்ணே அப்படிங்கிறோம். இன்னொருத்தரை பார்த்து சார் குட் மார்னிங் சாருங்கிறோம். இந்த வித்தியாசம் என்ன? அதான் குரு தரும் வித்தியாசம். குரு எப்பயுமே என்ன பண்ணுவார், ஒரு தகுதிப்பாடு, எஜுகேஷனுங்கிற பவரை குரு தருவார், கல்விங்கிற மரியாதையை தருவார். அதனால தான் ஒரு குரு. ஸோ மாணவர்களுக்கு, வாத்தியார்களுக்கு புதிய வித்தை கற்றுக்கணும்னு ஆசைப்படுறவங்களும் ரொம்ப நெருமையான வருடம். குருனாலே நிறைய பேருக்கு தெரியாத ஃபேக்ட் வினோத், அவர் ஒரு ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டோட ஹெட்டு. ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட்டோட வைஸ் பிரசிடென்ட் யார் அப்படின்னா அதுதான் குரு. பிரசிடென்ட் லக்ஷ்மி, வைஸ் பிரசிடென்ட் இவர் தான். ஏன்னா இவரை பொறுத்த வரைக்கும் இவர் தான் பணத்தை சம்பாதிக்கிற மெத்தட்ஸ் எல்லாமே கொடுக்குறவர் இவர் தான். இவரை நான் சொல்கிறேன் பாருங்க, எதாக இருந்தாலும் 3ஆம் நம்பரில் தொடங்குங்க. ஆலங்குடி, திட்டை அல்லது சென்னை திருவழிதாயம் இங்கே இருக்கிற பாடியில் இருக்கிற குரு பகவான் கோயில்களுக்கு செல்லுங்க. 12 விளக்கு ஏற்றுங்க. 21 விளக்கு ஏற்றுறது சிறப்பு. 3 வரணும் கூட்டுத்தொகை. ஒன்றும் முடியாதவங்க காசு இல்லைன்னா 3 நெய் விளக்காவது ஏற்றுங்க. நெய் விளக்கு ஏற்றுறது குருவுக்கு ரொம்ப பிரீத்தி. இல்லை யாகங்களுக்கு நெய் வாங்கி கொடுங்க. இதெல்லாம் பண்ணுங்கள். பசுமாடு வந்தால் அதுக்கு மஞ்சள் கலர் வாழைப்பழம் கொடுங்க. சாதுக்கள், சித்தர்கள் அவங்க ஜீவ சமாதிகளுக்கெல்லாம் போனோம், அங்கு சென்று வழிபடணும். அவர்களுக்கு, சாதுக்களுக்கு எவ்வளோ முடியுமோ கொடையோ செருப்போ அது தண்டமோ ஏதாவது அவங்களுக்கு வாங்கி தர்றது சிறப்பு. அவர்களை எவ்வளவுக்கு மகிழ்விக்கிறீங்களோ அவ்வளோக்கு நீங்கள் லைஃப்பில் நல்லா இருப்பீங்க. இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணணும். குரு பகவான் பிளெஸ்ஸிங் வாங்குறது ரொம்ப 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 ஈஸி. குரு காலில் விழுந்தால் போதும். வாத்தியார்கிட்ட நல்ல பேர் எடுக்கிறது ரொம்ப ஈஸி. வாத்தியார்கிட்ட சரண்டர் ஆயிடணும். என்னை பார்த்துக்கோங்க சார், உங்களை நம்பி வந்துட்டேன்னு சொன்னால் வாத்தியாரே எல்லாம் பார்த்துப்பார். ஸோ அதனால் இந்த வருடம் குருவினுடைய முழு ஆட்சி பெற்ற வருடம். உங்களை தொடர்பு கொள்ளணும், ஸ்ரீமடத்துக்கு வரணும் அப்படின்னா எப்படி தொடர்பு கொள்ளலாம்? என்னை தொடர்பு கொள்ள விரும்புபவர்கள் கீழே போயிட்டு இருக்கேன், இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணு மாயா எழுந்தருளி இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணு மாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள். இங்கே வந்து என்னை பார்த்துட்டு இந்த விஷ்ணு மாயா பார்த்துட்டு போகிறவங்க நிறைந்த பிளெஸ்ஸிங்ஸோட செல்கிறார்கள். நன்றி. 2026 ராஜயோகம் தரும் குரு பயிற்சி. உண்மையிலேயே ராஜயோகம் தரும் குரு பயிற்சி மகர ராசிக்காரர்களுக்கு தான். உச்சம் பெற்ற குரு உங்கள் ராசியை பார்க்க போகிறார். 7.5 சனி முடிஞ்சிருச்சு. புதிய வாழ்க்கை, புதிய பயணம், புதிய வேலை, புதிய தொழில், வருமானம், ரெக்கக்னேஷன். சார் எனக்கு பணம் கூட தேவையில்லை சார், நல்லா செய்கிறப்பா அப்படின்னு சொல்லவே மாட்டானுங்க சார். அந்த ஒரு காரணம் தான் எனக்கு ரொம்ப டல் ஆகிட்டேன் நான். அதே மாதிரி தான் படிக்கிற பசங்க கூட, நான் 80 மார்க் எழுதுனேன்னா அவன் 40 மார்க் போடுறான் சார். வீட்லையா எங்கள் அப்பா திட்டுறார். இப்படின்னு சொல்கிறவங்களுக்கு அத்தனை பேருக்குமே இந்த வருஷம் சுபயோகத்தை தரும். ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் திருமண வாழ்க்கை கெட்டி மேளம் கொட்டியே தீரும். இந்த நாகதோஷம், பித்ரு தோஷம், குலதெய்வ தோஷம், இஷ்ட தெய்வ தோஷம் அப்படின்னு எவ்வளோ தோஷங்கள் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. நீங்களும் எல்லா கோவிலுக்கும் போயிட்டு வந்திருப்பீங்க. ஒவ்வொரு கோவிலும் போய் எல்லா பரிகாரம், எத்தை தின்னா பித்த தீரும் அப்படிங்கிற மாதிரி எல்லா கோயிலுக்கும் போயிட்டு வந்துட்டீங்க. இப்போ உங்களுக்கு கை கூடும், கெட்டி மேளம் கொட்டும். கெட்டி மேளம் கொட்டிய வீட்டில் குழந்தை பாக்கியம் கிட்டும், குழந்தை சத்தம் கேட்கும், சுப விஷயங்கள் நிறைய நடக்கும். சார் எனக்கு நிறைய சுப விஷயம் நடக்கணும் சார், நான் தான் 7 வருஷம் மிஸ் பண்ணிட்டேனே, அதையெல்லாம் சேர்த்து வச்சு எனக்கு அதிகமான சுப பலன் கிடைக்கிறதுக்கு ஏதாவது ஒரு கோயில் சொல்லுங்கள் சார், நான் போயிட்டு தான் சார் வரணும் அப்படின்னா, ஆபத் சகாயேஸ்வரர் திருக்கோவில் ஆலங்குடி, அந்த ஆலங்குடியானை போய் பார்த்துட்டு வந்தீங்கனாலே அதிர்ஷ்டம் உங்கள் வீட்டுக்கு வந்து சேரும். கடந்த 7 வருடமாக உங்களுக்கு கிடைக்காத அத்தனை பாக்கியமும்
வந்து சேரும். இந்த சனி செவ்வாய் காம்பினேஷனுங்கிறது இரவு பயணத்தில் மிக கவனமாக இருக்கணும். நான் அவனை நம்பி போனேன் சார், இவனை நம்பி போனேன், அதெல்லாம் வேணாம். உங்கள் வேலை என்னவோ போங்க. ஸ்கூட்டரில் நான் 3 பேர் போனேன் சார், 4 அதெல்லாம் வேண்டாம். நைட்டில் நான் தனியாக வண்டி ஓட்டின்னு போனேன் சார். ஆகவே இந்த மாதிரி வேலைலாம் இல்லாமல் இருங்க. அந்த சனி செவ்வாய் வந்து பிரச்சனையை கொடுக்கும். எதிர் வீட்டில் யாரோ சண்டை போடுறாங்க சார், நான் தடுத்து விட்ட போனேன் சார் அப்படின்னா, அவங்க 2 பேரும் சேர்ந்து உங்களுக்கு பிரச்சனையாக வந்துடும். போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட்டு, கேஸு, கச்சேரி இதெல்லாம் தவிர்க்கணும்னா, நமக்கு அந்த பிரச்சனையே, அந்த தர்மத்தையே சொல்லாதீங்க. உங்கள் வேலை என்னவோ அதை வண்டி பாருங்க. ஆனால் வருமானத்தில் கண்ணு வைங்க சார். கடந்த 7 வருஷமாக எவ்வளோ கஷ்டப்பட்டீங்க. அதனால் முதல்ல வருமானத்தை பாருங்கள், பழைய கடனை தீருங்க. கல்யாணம் பண்ண போகிறீங்க, குழந்தை பெற்றுக்க போகிறீங்க, வீடு வாங்க போகிறீங்க, இதுக்கெல்லாம் பணம் வேணுமே. அப்போ கடன் வாங்க போகிறீங்க. இன்னும் பழைய கடன் போச்சு, புதிய கடன். இந்த புதிய கடன் வந்து உங்களுக்கு சுப கடனாக இருக்கும், நல்லாயிருக்கும். உங்கள் பேரும் உங்கள் புகழும் கூடும். எல்லாத்த விட நான் சொன்ன கோவிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா இன்னும் அதிக பலன் கிடைக்கும். 90 மார்க்கு சார். உண்மையிலே சொல்கிறேன், குரு உச்சம் பெற்ற குரு உங்களுக்கு பார்க்கறதுனால 100க்கு 90 மார்க்குங்கிறது ரொம்ப ஈஸியாக எடுப்பீங்க நீங்கள். வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். 2026 குரு பெயர்ச்சி ராஜயோகம் தரும் குரு பெயர்ச்சி. அது என்ன சார், குரு பெயர்ச்சி ஆகிப்போச்சு, அது என்ன ராஜயோகம் தரும் குரு பெயர்ச்சி? அது கரெக்டாக தான் டைட்டில் கொடுத்துருக்குறாங்க அவங்க. ஏன்னா இந்த ஆண்டு குரு வந்து ராஜாவாக வர்றார். அதனால தான் ராஜயோகத்தை தரும் குரு பெயர்ச்சி அப்படின்னு டைட்டில் கொடுத்துருக்குறாங்க அவங்க. எல்லாமே யோசித்து தான் செய்வாங்க. அப்போ 12 ராசிக்காரர்களுக்கும் ராஜயோகத்தை தருமா, நம்ம பின்னாடி சொல்ல போகிறோம். மேஷத்தில் இருந்து மீன வரைக்கும். இப்போ நான் சொல்ல போகிறது பொது பலன். இந்த பொது பலனில் வந்து வேலை வாய்ப்பு, ஊர் விட்டு ஊர் போய், இந்த யூஎஸ்லெல்லாம் பிரச்சனை இருக்குது இல்லைங்களா, அதனால் எனக்கு க்ரீன் கார்டு கிடைக்குமா, இப்போ படிக்கவே போக முடியலையே, வேலை வாய்ப்புக்கும் அங்கே ஒத்துக்க முடியலையே. சார், உழைக்க தெரிஞ்சவன் எங்கே வேணாலும் போய் பிழைக்கலாம். நம்ம என்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறோம்? உழைப்பு தான். உங்கள் உழைப்பை யாரும் மறைக்கவே முடியாது. அது எந்த நாடாக இருந்தாலும், இந்தியர்கள், தமிழ்நாடு, தமிழர்கள் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக உங்களை கூப்பிட்டு தான் தீரணும். புத்திசாலிகள். அதை விட ரொம்ப முக்கியம், மற்ற நாடுகள் எல்லாம் கூட எனக்கு வேணான்னு சொல்லிவிடுவான். ஆனால் இந்தியர்கள் வேணும், தமிழர்கள் வேணும்னு கண்டிப்பாக சொல்லுவாங்க. ஏன்னா உச்சம் பெற்ற குரு கடகத்தில் வந்து உட்கார போகிறார். அதான் வருஷம் வருமே சார். வருஷம் வராது. 12 வருடங்களுக்கு ஒரு முறை குரு வந்து உச்சம் பெறுவார். இப்படி உச்சம் பெற்ற குரு தன்னுடைய பார்வையை பார்க்கறதுங்கிறது மிக விசேஷ பார்வை. அந்த விசேஷ பார்வையில் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, உலகத்திலேயே எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் ஆன்மீக பூமியான இந்தியாவில், அதுலேயும் ஆன்மீக மண்ணான தமிழ்நாட்டில், தர்மமிகு சென்னையில் மிக அற்புதமான பலன்கள். நமக்கு தெரிஞ்சதெல்லாம் கோயில் குளம் தானே. ஒரு 2000 வருஷம், 5000 வருஷம், 10,000 வருஷம் கோயில்கள்லாம் இங்கே இருக்க. பல வருஷங்கள், 1000 வருஷங்களாக இருக்குது. என் பாட்டன் முப்பாட்டெல்லாம் கோயில்களுக்கு போயிட்டு வந்திருக்கான். இப்படிப்பட்ட குரு உச்சம் பெற்ற காலத்துலலாம் அங்கே போய் தான தர்மம் செஞ்சுட்டு வந்திருக்கான். அவன் கற்றுக் கொடுத்த பாக்கியத்தை தான் நான் உங்களுக்கு இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆகவே 12 ராசிக்காரர்களை நான் யாருக்காவது கொஞ்சம் கம்மியாக மார்க் போட்டிருக்கேன், பலன் கொஞ்சம் கம்மியாக சொல்லியிருக்கேன், வாங்க சார், நீங்கள் எப்போ பார்த்தாலும் வீடு கிடைக்கும், வாகனங்கள் வாங்கலாம், நான் வந்து வேலை கிடைக்கும், வெளிநாட்டுக்கு போவீங்க, இதே தான் சார் சொல்லுவீங்க. அப்போ என்ன வேணும் உங்களுக்கு? ஹிடன் ட்ரெஷர் கிடைக்கும், புதையல் கிடைக்கும், லாட்ரி சீட்டு கிடைக்கும் நான் சொல்ல முடியும். ஆனால் உழைப்புக்கேற்ற உயர்வை கொடுக்கக்கூடியவன் குரு. குருவை பொறுத்த வரைக்கும் பிளாக்ல டிக்கெட் வந்தால் துட்டு கிடைக்கும் சார், அங்கே வந்தால் ஹிடன் ட்ரெஷரில் பொண்ணு கிடைக்கும் சார், அப்படி கிடையாது. படித்தவர்களாக இருப்பார்கள், அவர்களால் உத்தியோக உயர்வு கிடைக்கும். அப்படி இந்த உலகம் முழுவதுமே சுற்றி வருவார்கள். அவங்களுக்கெல்லாம் உத்தியோக உயர்வு, ஹிடன் ட்ரெஷர் மாதிரி க்ரீன் கார்டு கிடைக்கும், விசா கிடைக்கும், படிக்கிறது கிடைக்கும், படிச்சுக்கிட்டே வேலைக்கு போகலாம், வேலைக்கு போயிட்டே படிக்கலாம், சைடில் தொழில் பண்ணலாம். ரொம்ப நாளாக நீங்கள் டூர் போகணுங்கிறவங்க டூர் போயிட்டு வரலாம். இந்த வருஷம் இன்னும் ஒரு அபூர்வமான பலன்.
அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உச்சம் பெற்ற குருவோடு ஞானகாரகன் கேது போய் சேர போகிறான். 12 வருடங்களுக்கு ஒரு முறை வரக்கூடிய கடகத்தில் குரு ஒரு பக்கம் இருந்தாலும் 18 வருடங்களுக்கு ஒரு முறை ஞானகாரகன் கேது வந்து சேர போகிறான். அந்த ஞானகாரகன் சேருவதும் குரு சேருவதும், சார் உங்களுக்கு பணம் வரும், பட்டம் வரும், பதவி வரும், லாட்ரி அடிக்க போகிறீங்க, இவ்வளோ பணம் வரப்போகுது, சொத்து வரப்போகுதுன்னா நான் கேட்காமே நீங்கள் சொத்தை எடுத்துகிட்டு போய் வீட்டில் கேஷ் பாக்ஸில் வைக்க தானே போகிறீங்க. ஆனால் இந்த மாதிரி சேர்க்கை காலத்தில் நீங்கள் பண்ண வேண்டியது 21 தலைமுறைக்கு உங்கள் மூதாதையர்களுக்கு தர்ப்பணம் பண்ணிட்டு வாங்க. அந்த தர்ப்பணம் அப்படிங்கிறது ஞானகாரகன் கேதுவும் குருவும் இருப்பது அற்புதமான காம்பினேஷன். குலதெய்வ வழிபாடு பண்ணிட்டு வாங்க, பித்திருக்களுக்கு பிண்டங்கள் கொடுத்துட்டு வாங்க. மூதாதையர்கள் உங்களுக்கு ஆரோக்கியமாக இருப்பார்கள், அவங்கெல்லாம் சந்தோஷமாக இருப்பார்கள். அவங்கெல்லாம் சந்தோஷமாக இருந்தால் இறைவனிடம் அவங்க கையேந்துவார்கள். என் பேரன், என் புள்ள, என் மக, என்னுடைய பேரன், என்னுடைய பேத்தி, அவளுக்கெல்லாம் கிரகதோஷம் இல்லாமல் நல்லா இருக்கணும், ஆரோக்கியமாக வாழணும் அப்படின்னு இறைவனிடம் அவங்க கையேந்துவாங்க. நாமளும் இறைவனிடத்தில் கையேந்துவோம். அப்போ 2 பேரும் சேர்ந்து கை தட்டினா மிகப்பெரிய சத்தமாக இருக்கும். அதுதான் குலதெய்வ வழிபாடு, பித்திருக்களுக்கு பிண்டம் கொடுக்கிறது. ஆகவே என் அன்பு நேயர்களே, இந்த வருஷம் மிக அற்புதமான சாஸ்திர ரீதியான ரகசியமான வருஷம். ஆகவே 12 ராசிக்காரர்களுக்கு செல்வம் வரப்போகுது. இந்த செல்வத்தை விட மிகப்பெரிய செல்வம் நம்ம மூதாதையர்களுடைய அருட்செல்வம். மூதாதையருடைய அருளும் தேவனது அருளும் கையில் பணமும் ஆரோக்கியமும் கிட்டும். அப்படின்னா இதை விட ஒரு அற்புதமான ராஜயோகத்தை தரக்கூடிய குரு பெயர்ச்சி இருக்கா? அப்போ இவங்க டைட்டில் கொடுத்துருக்கிறது கரெக்ட் தானே? ராஜயோகம் தரும் குரு பெயர்ச்சி சரியான டைட்டில். அந்த சரியான டைட்டிலுக்கு தகுந்த மாதிரி தானங்களும் தர்மங்களும் பித்திருக்களுக்கு பிண்டங்களும் கொடுத்துட்டு வந்தா நிச்சயமாக நாம் எதிர்பார்த்த பலன் வந்தே தீரும். உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருந்தாலும் அதை பற்றிலாம் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். இதை விட இப்படி ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவன். மகர ராசி நண்பர்களுக்கு இந்த ஜூன் 2ஆம் தேதி நடக்க இருக்கக்கூடிய குரு பயிற்சி என்ன மாதிரியான யோக பலன்களை கொடுக்க போகுதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, குரு பகவான் உச்ச பலம் பெறது எல்லாருக்குமே நல்லது, எல்லா ராசிக்காரர்களுக்குமே நல்லது, ஸோ உலகத்துக்கே நல்லது. அந்த வகையில் வந்து ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் ஒவ்வொரு விதமான தனித்துவமான யோக பலன்களை கொடுத்துட்டு இருக்கக்கூடிய குரு பகவான் மகர ராசிக்கு என்ன பண்ண போகிறார், என்ன மாதிரியான யோகங்களை கொடுக்க போகிறார் அப்படின்றத பார்க்க போகிறோம். குருவோட நிலை, குரு உங்களுக்கு என்னென்ன ஸ்தானத்துக்கு அதிபதியாக வர்றாரு, உங்களுடைய ராசிக்கு அவர் வந்து எந்த இடத்துக்கு அதிபதி, அவர் எங்கே போய் பலம் பெற போகிறாரு, எந்த இடத்துக்கு வர போகிறாருன்றதான் பார்க்க போகிறோம். அதாவது மகர ராசி வந்து சனி பகவானுடைய ஆதிபத்தியம் பெற்ற ராசி. ஏற்கனவே உங்களுடைய ராசிநாதன் எங்கே இருக்கார் அப்படின்னா குருவுடைய வீட்டில் தான் இருக்கார், மீன ராசியில் இருக்கார். இப்போ தற்சமயம் வந்து கோச்சாரத்தில் மகர ராசியோடைய அதிபதியான சனி பகவான் ராசிக்கு 3ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய மீன ராசியில் இருந்துட்டு இருக்கார். ஸோ ராசிநாதன் 3ஆம் இடத்துல இருக்கிறது ஒரு வகையில் நல்லது தான். மறைவு ஸ்தானம்னு ராசிநாதன் மறைகிறாரு, மறைவு ஸ்தானத்துக்கு போயிட்டாரு அப்படின்றலாம் பிரச்சனை கிடையாது. 3ஆம் இடத்துல இருக்காரு. 3ஆம் இடம் சனிக்கு ரொம்ப உகந்த இடம். அந்த வகையில் உங்களுடைய ராசிநாதனே உங்களுக்கு நல்ல பலனை செஞ்சுட்டு தான் இருக்காரு. உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசிக்கு தனஸ்தானத்துக்கும் அதிபதி அவர் தான். 2ஆம் இடமான கும்ப ராசிக்கும் அதிபதி அவர் தான். ராசிநாதனா வந்து தனஸ்தானத்துக்கு அதிபதியாக வந்து தன குடும்ப வாக்குஸ்தானத்துக்கு அதிபதியாக வந்து அவர் 3ஆம் வீடான மீன ராசியில் ஒரு சுபகிரகத்தோட வீடு, சுபத்துவமான வீடு. ஸோ அங்கே போய் அமர்ந்திருக்கிறது உங்களுக்கு முதன்மையாக நல்ல பலன்கள் கிடைச்சிட்டு இருக்கும் அப்படின்ற சொல்லிடலாம். அதுக்கு அடுத்ததாக தற்சமயம் குரு எங்கே இருக்கார் அப்படின்னா உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்கார். 6ஆம் இடத்துல அதாவது மிதுன ராசியில் இருந்துட்டு இருக்கக்கூடிய குரு பகவான் ஜூன் 2ஆம் தேதி கடக ராசிக்குள்ளே வந்துடுறாரு. கடக ராசிக்குள்ளே என்டர் ஆகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 12 ஆண்டுகளுக்கு பிறகு அங்கே வர்றாரு. குரு வந்து ஒரு ராசியிலிருந்து மீண்டும் அந்த ராசிக்கு வர்றதுக்கு கால சுழற்சியில் 12 ஆண்டுகள் எடுத்துப்பார். அந்த வகையில் மீண்டும் அதாவது ஒரு 12 ஆண்டுகளுக்கு பிறகு தன்னுடைய உச்ச வீட்டுக்குள்ளே வராரு. ஸோ உச்ச வீட்டுக்கு குரு வர்றதுனால என்ன நல்ல விஷயங்கள் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, குரு தான் இருக்கிறதுலே நவகிரகங்களே முழு சுபத்துவமான கிரகம், முழு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியவர்னு வச்சுக்கோங்களேன். அப்படின்ற பட்சத்தில் அவர் வந்து பலம் பெறுறது எல்லாத்துக்குமே நல்லது. அது வந்து இங்கே குறிப்பாக உங்கள் ராசிக்கு 7ஆம் வீடான கடக ராசியில் வந்து உச்சம் பெறார்.
அப்போ ராசிக்கு 7ஆம் இடத்துல குரு இருக்காருன்னா உங்களுக்கு எதிர்த்த நிலையில் அந்த சுபகிரகம் குரு இருக்குன்னு அர்த்தம். அப்போ குருவோட பார்வையில் எந்நேரமே நம்ம இருந்துட்டு இருக்கோம் அப்படின்னா நமக்கு எவ்வளோ ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் நடக்க போகுது, எவ்வளோ நம்ம ஒரு பாதுகாப்பான வாழ்க்கை சூழலுக்குள்ள இருப்போம் அப்படின்னு நீங்களே புரிஞ்சுக்கலாம். உங்கள் ராசிக்கு குரு பார்வை கிடைச்சிருச்சு அப்படின்னாலே இது நாள் வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்து கிடைக்காத உங்களுடைய உழைப்புக்கான, உங்களுடைய செயல்பாடுகளுக்கான அங்கீகாரங்கள் கண்டிப்பான முறையில் கிடைக்க போகுது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒரு சில உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, அந்த விளையாட்டுத்துறை சார்ந்த பிரமுகர்கள்லாம் இருப்பாங்க. எந்த ஒரு துறைனாலும் எடுத்துக்கங்க. அதில் உங்களுக்கு கிடைக்காத மதிப்பும், மரியாதையும், செல்வாக்கும் இனிமே நிச்சயமா உங்கள வந்து சேர்ந்துரும். அதை யாருனாலையும் தடுக்க முடியாது. கண்டிப்பா நீங்க நல்ல பேரும், புகழும், பொருளாதார முன்னேற்றமும் அடைய போறீங்க குருவுடைய பார்வையினால. குரு பார்க்க கோடி நன்மை. குரு அவர் இருக்கிற ஸ்தானத்தை விட அவர் பார்க்குற ஸ்தானத்துக்கு அதீதமான யோகங்களை கொடுப்பாரு. அப்போ உங்கள் ராசிக்கே அவர் பார்வை கொடுத்துட்டாரு. அதுவும் உச்சம் பெற்ற குரு, முழு பலம் பெற்ற ஒரு நல்லவருடைய அனுகூல பார்வை நமக்கு இருக்குது அப்படின்னா நம்ம வந்து ரொம்ப சேஃப் ஜோனில் வந்துட்டோம்னு அர்த்தம். அதனால் இது மொதல் விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. அதுக்கடுத்ததாக குருவுடைய பார்வை வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு அதிபதியான சனி பகவானுக்கே நேரடியாக கிடச்சிருது. அதாவது மீன ராசியில் இருக்கார், சுபத்துவ வீட்டில் இருக்கார், சுபத்துவ தன்மையில் இருக்கார், சுபகிரகமான குருவோட வீட்டில் இருக்கார். அப்பயே உங்கள் ராசிநாதன் குருவுக்கு ஒரு நல்ல அவர் வந்து இயற்கை அசுபராக இருந்தாலும் உங்களுடைய ராசிநாதன் அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சுபத்துவ தன்மை கிடச்சிட்ருக்கு. அந்த பலனை இன்னும் மேம்படுத்துகிற விதமாக குருவுடைய பார்வையும் கிடைக்குது. குருவுடைய பார்வை 9ஆம் பார்வை மீன ராசியில் இருக்கக்கூடிய உங்களுடைய ராசிநாதன் சனிக்கும் கிடைக்க போகுது. நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா குரு பகவானோட சமசப்தம பார்வை 7ஆம் பார்வை உங்கள் ராசிக்கும் கிடைக்குது. குருவுடைய 9ஆம் பார்வை உங்கள் ராசிநாதனுக்கும் கிடைக்குது. உங்கள் ராசிக்கும் உங்கள் ராசிநாதனுக்குமான குருவுடைய பார்வை கிடைச்சிருச்சு அப்படின்னா இதுக்கு மேலே ஒரு சிறப்பு நம்ம ஒரு ஜாதகம் நல்லா இருக்குன்னு சொல்கிறதுக்கு நம்ம வேற ஒரு காரணத்தை சொல்லவே வேண்டாங்க. ராசிநாதனுக்கும் பார்வை இருக்குது, ராசிக்கும் பார்வை இருக்குது அப்படின்னா ராசிநாதன்றது எங்கேனாலும் அமரலாம். இப்போ உங்கள் ராசிநாதன் 3ஆம் இடத்துல அமர்ந்திருக்கார் இல்லையா, அவருக்கும் அவர் குருவுடைய பார்வை இருக்குது. உங்கள் ராசிக்கு எதிர்நிலையிலேருந்து குரு உங்கள் ராசியையும் பார்க்குறாரு. அப்போ வந்து இனிமேல் உங்கள் லைஃப்பில் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் தான் நடக்கும். உங்களை சுற்றி இருக்கக்கூடிய எதிர்மறையான சக்திகள் கண்டிப்பான முறையில் விலகி ஓடிடுவாங்க. நல்ல மனிதர்கள் மட்டுமே உங்களை சுற்றி இருப்பாங்க. நல்ல மனிதர்கள் நம்ம சுற்றி இருக்கும்போது நம்ம ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்மளும் ஒரு நல்ல நிலைக்கு வந்துடுவோம் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் வேண்டியதில்லை. அது மட்டும் இல்லாமல் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானம்னு சொல்லக்கூடிய விருச்சிக ராசிக்கும் குருவுடைய பார்வை கிடைக்குது. நம்மளுடைய லாபஸ்தானத்துக்கு குரு பார்வை கிடைக்குது அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா குரு வந்து தனக்காரகன் இல்லையா, பொருளாதாரத்தை குறிக்கக்கூடிய அவர் வந்து ஒரு லாபஸ்தானத்துக்கு தன்னுடைய பார்வை கொடுக்கும்போது பொருளாதார ரீதியான முன்னேற்றங்களும் வாழ்க்கையில் நீங்கள் என்னென்ன விஷயங்களெல்லாம் அடையணும்னு இது நாள் வரைக்கும் போராடினீங்களோ அந்த விஷயத்துல எல்லாம் உங்களுக்கு நல்ல பலன்களும் ஆதாயமும் லாபமும் கிடைக்க போகுது அப்படின்றத வந்து குரு வந்து தெரிவிக்கிறாருங்க. அது மட்டும் இல்லாமல் 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி, 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு, இந்த தொடர்பு வந்து பார்த்தீங்கன்னா மனம் விரும்பினவர்களை திருமணம் முடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்காது. காதல் திருமணம் கைகூடுறதுக்கான வாய்ப்புகளை கொடுக்க போகிறாரு. பொன்பொருள் சேர்க்கை, பணம், பொருளாதார முன்னேற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்க போகிறாரு. அது மட்டும் இல்லாமல் திருமண வாழ்க்கையில் இது நாள் வரைக்கும் இருந்த முரண்பாடுகள், சங்கடங்கள் எல்லாம் வந்து கணவன் மனைவிக்குள்ள கண்டிப்பாக அதுக்கு திருமண வாழ்க்கைன்னா அதெல்லாம் இருக்க தான் செய்யும். ஸோ அதெல்லாம் வந்து 2 பேர்த்துக்கும் அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால வந்த பிரச்சனைகள்லாம் வந்து புரிஞ்சு பக்குவப்பட்டு சேர்ந்து ஒத்துமையாக வாழ்றதுக்கான வாழ்க்கை சூழலுமே குரு பகவான் அருளால் கிடைக்க போகுது. ஆக மொத்தம் குரு உங்களுக்கு சிறப்பான யோகங்களை கொடுக்க ரெடியாக இருக்காரு. சந்தோஷமாக ஹாப்பியாக இருங்க, லைஃப்பை என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வந்து குரு வந்து ஒரு உச்ச நிலைக்கு வர்றதுனால, ஒரு நல்ல நிலைக்கு வர்றதுனால உலகத்துக்கே நல்லது. நம்ம முன்னாடி சொல்லியிருந்த மாதிரி ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமே எவ்வளோ சிறப்புகளை கொடுக்க போகுது அப்படின்றத நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில் வந்து முதல்ல நம்ம குருவுடைய தன்மையை முழுமையாக புரிஞ்சுக்கணும். குரு யார், அவர் வந்து நவகிரகங்களில் அவருடைய ரோல் என்ன, இதெல்லாம் நம்ம பார்க்கணும். இப்போ இன்னைக்கு மாடர்ன் சயின்ஸ் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஜூபிட்டர் இல்லை அப்படின்னா இங்கே பூமி இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. காரணம் என்னவா சொல்கிறாங்கன்னா, எப்பயுமே பூமியை நோக்கி நம்மளை வாழக்கூடிய இந்த பூமியை நோக்கி நிறைய விண்கற்கள், எரிக்கற்கள்லாம் வந்துகிட்டே இருக்குமா. அதெல்லாம் தன்னுடைய கிராவிட்டி பலத்தினால தன் பக்கம் ஈர்த்துக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. ஸோ அதுதான் வந்து நம்ம ஜோதிடத்துலையுமே நம்ம சொல்கிறோம். அதாவது குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய பார்வையினால் நமக்கு வரக்கூடிய கஷ்டங்களை அவர் விளக்கிடுவார். நமக்கு எந்த தொந்தரவுலாம் நம்ம பார்த்துப்பாரு நம்ம சொல்கிறோம் இல்லையா. அதே தான். ஏன்னா குரு வந்து இங்கே நமக்கு வந்து அவருடைய பார்வை அப்படின்னு நம்ம சொல்கிறது அவருடைய கதிர்வீச்சு. ஜூபிட்டருடைய கதிர்வீச்சுகள் வந்து நமக்கு நம்மளுடைய ராசி மண்டலம் இருக்கு இல்லையா, இதில் ஒரு சரியான இடங்களில் கிடைக்கும் போது நல்ல பலன்களை செய்வார். குரு இருக்கிறதுனால தான் இந்த பூமியில் மண்ணில் உயிர்கள் வாழ்கிறாங்க, நம்மளும் நிம்மதியாக சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்படிப்பட்ட நன்மைகளை செய்யக்கூடிய, சிறப்புகளை செய்யக்கூடிய குரு பகவான் தன்னுடைய உச்ச வீடுன்னு நம்ம சித்தநாதர்கள் கொடுத்துருக்காங்க. இவர் வந்து இந்த இடத்துல வந்து நல்ல முழு பலம் பெறுவார். இந்த கிரகம் முழு பலத்தோடு இருக்கும். இந்த இடத்துக்கு சூரியன் வந்து, மேஷத்துக்கு சூரியன் வந்து அவர் முழு பலத்தில் இருப்பார். மீனத்தில் சுக்கிரன் வந்து அவர் முழு பலத்தில் இருக்கார். இப்படிலாம் சொல்லுவாங்களே. அது மாதிரி குரு வந்து உச்ச பலம் அடைகிறதா கடகராசியை சொல்கிறாங்க. ஸோ இப்போ கடகராசி மண்டலத்துக்குள்ளே குரு பகவான் வந்த பின்னாடி அவர் முழு சுபகிரகமாக இருக்கிற பட்சத்தில் எல்லாருக்குமே நல்லது, உலகத்துக்கே நல்லது. உலகத்துக்கே நல்லது மீன்ஸ் வந்து இனி இந்த உலகத்தில்
அனாவசியமான இயற்கை பேரிடர்களோ, சீற்றங்களோ, இந்த போர் சம்பந்தமான பிரச்சனைகளோ, இந்த மாதிரி எந்த ஒரு அரசர்களுக்குள்ள அரசர்கள் மீன்ஸ் வந்து இன்னைக்கு நாட்டு ஆளக்கூடிய தலைவர்கள் தான் வந்து சொல்லணும். அமெரிக்க அதிபர் ஆகட்டும், இஸ்ரேல் அதிபர் ஆகட்டும், இந்த மாதிரி பல நாடுகளோட அதிபர்கள் ஒருத்தர் வந்து சண்டை போட்டுக்கிறது, வச்சுக்கிறது, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கு இல்லையா? இதெல்லாம் உங்க மனசுல எல்லாம் கூட ஒரு நிதானமும், சந்தோஷமும், ஒரு சாந்தமும் வந்து அவங்களும் வந்து தன்னுடைய அந்த போர் குணத்தெல்லாம் குறைச்சிக்கிட்டு மனிதாபிமானம் கொஞ்சம் மேலோங்கி இருக்கும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இவ்வளோ சிறப்புகளை செய்யக்கூடிய குரு பகவான் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமே கண்டிப்பான முறையில் நம்ம 12 ராசிகள் எந்த ராசியாக இருந்தாலும் சரி, லக்னமாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக இங்கே அடுத்து வரக்கூடிய ஓராண்டு ரொம்ப சிறப்பான காலமாக இருக்க போகுது. இங்கே முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன். நான் பல காலமாக சொல்லிக்கிட்டு இருக்கேன். 2020 நான் சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த 2020 2030 வரைக்குமான இந்த தசாப்தம், இந்த 10 ஆண்டுகள் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ராகுடைய காலம். இது வந்து ரொம்ப பொல்லாத ஒரு காலகட்டம் தான். இதில் நமக்கு ஒரு நல்ல காலமாக நடுவில் வரக்கூடிய ஒரு சில காலங்கள் இருக்குது. அது வந்து குறிப்பாக வந்து இப்போ 2025 ஓரளவுக்கு நல்ல ஆண்டுன்னு தான் நம்ம சொல்லணும். இப்போ 2026மே நமக்கு வந்து இப்போ இனிமேல் 2026லேருந்து 27 வரைக்குமான இந்த காலம் வந்து குருவுடைய காலம் வந்து ரொம்ப சிறப்பாகவே இருக்க போகுது. குருவுடைய அருளால் சிறப்பாக இருக்க போகுது. இவ்வளோ சிக்கலான இந்த தசாப்தத்துக்குள்ளே இந்த ஓராண்டு ரொம்ப சிறப்பாக இருக்க போகுது. எல்லா சங்கடங்களையும் நிவர்த்தி பண்ணி விலக்கிட்டு நாம் ஒரு நிம்மதியான வாழ்க்கை சூழலை வாழ்கிறதுக்கு, பொருளாதாரத்தை சரியாக நம்ம வளர்த்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் குரு பகவான் கொடுக்க போகிறாரு. ஸோ இதெல்லாம் வந்து கோச்சார அடிப்படையில் குருவுடைய நிலை சிறப்பாக இருக்கிறதுனால நடக்கக்கூடிய நல்ல பலன்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய சுய ஜாதகம், இங்கே நம்ம வந்து கோச்சார பலனை மட்டும், ராசி அடிப்படையிலான கோச்சார பலன்களை மட்டும் நம்ம பெரிதாக எடுத்துக்கணுமா, அதுதான் முழுமையானதா அப்படின்னா கிடையாது. நம்ம ஜோதிட விதி, சித்தர்கள் சொன்ன விதி என்னன்னா, விதி, மதி, கதி, இந்த 3 அடிப்படையில் தான் நம்ம ஜோதிட பலன்கள் பார்க்கணும். ஒரு ஜாதகத்தில் லக்னம் அடிப்படையில் நம்ம பார்க்கக்கூடிய தசாபுத்தி பலன்கள் இது முக்கியம். அதுக்கு அடுத்ததாக மதின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மதி வந்து சந்திரன் அடிப்படையில் கோச்சார பலன்கள் இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, இது வந்து ரெண்டாவது நிலை. அதுக்கு அடுத்ததாக கதி அடிப்படை, சூரியன்லேருந்து கிரகங்கள் என்ன நிலையில் அமைஞ்சிருக்கு ஒவ்வொரு தனிப்பட்ட ஜாதகத்திலையும். சூரியன்லேருந்து அது தனிப்பட்ட ஜாதகத்தில் மட்டும் இல்லை, உலகியல் ரீதியாகவும் இப்போ சூரியனுக்கு சுற்றி கிரகங்கள் எங்கெங்கே இருக்குது இதெல்லாம் வச்சு எடுத்து சொல்கிற பலன்கள். இப்போ ராசி அடிப்படையில் சந்திரன் தான் ராசி, அந்த அடிப்படையில் கோச்சார பலன்கள் சொன்ன மாதிரி சூரியனுக்கு எங்கே இருக்குன்றதையும் நம்ம எல்லாத்தையும் கலந்து மொத்தமாக பார்த்தா தான் இன்னும் முழுமையான சரியான பலன்கள் வந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அதனால் ஒரு சிலர் சொல்லுவாங்க இல்லையா, எதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு சிலர் நினைப்பாங்க எல்லா ஜோதிடரும் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க, நான் படுற பாடு எனக்கு தாங்க தெரியும்னு சொல்லுவாங்க இல்லையா. அதுக்கு தான் வந்து காரணமாக நம்ம வந்து வேற ஒரு காரணம் இருக்கும். இப்போ ராசி அடிப்படையில் ரொம்ப சிறப்பாக இருக்குது, அதில் எந்த டவுட்டுமே இல்லை. ஒவ்வொரு ராசிக்காரர்களுமே ரொம்ப நல்லாவே இருக்குது. ஆனால் அதை தாண்டி ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா அதுக்கு என்ன காரணமாக இருக்குன்னா, உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய லக்ன அமைப்புகள், உங்களுக்கு நடந்திருக்கிற தசாபுத்திகள், அங்கே இருக்கக்கூடிய சூரியன், குரு, சுக்கிரனுடைய நிலைகள், ஏனைய மற்ற கிரகங்கள் எல்லாமே வந்து அதெல்லாம் நம்ம முழுமையாக பார்க்கும்போது தான் நமக்கான சரியான தீர்வுகள் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். நம்மளுடைய எதிர்காலத்தை பற்றி நம்ம புரிஞ்சுக்க முடியும். நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னாலே நம்ம வாழ்க்கையை நம்ம சீராக கொண்டு போய் வைக்க முடியும். ஸோ அந்த மாதிரி உங்களுடைய சுயஜாத ஆய்வுக்கு உங்களுக்கு தேவை இருக்கும் பட்சத்தில் தாராளமாக இந்த டிஸ்பிளேல இருக்க என்னுடைய எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்லது வழிகாட்டுதலை கொடுக்குறதுக்கு தயாராக இருக்கிறேன். மேலும் குரு அருள் இருக்கிறதுனால எதை பற்றியும் கொல்லப்படாமல் நிம்மதியாக சந்தோஷமா இருங்க, வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் மக்களே. மகர ராசி என்பவர்களுக்கு குரு பகவான் 6ஆம் இடத்திலிருந்து 7ஆம் இடமான அந்த கடக ராசிக்கு உச்சம் பெற்று வருகிறார். இந்த மகர ராசி என்பவர்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த குருவினுடைய பெயர்ச்சி காலகட்டத்திலிருந்து அதிகப்படியான ஒரு இடமாற்றத்தை அமைப்பதற்குண்டான ஒரு நேரம். உங்களுடைய சொந்த ஊர்ல சொந்த வீட்டில் 10 வருஷமாக இருந்தாலும் இந்த குரு பெயர்ச்சி ஆன உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இடமாற்றத்தை கொடுக்கும். அந்த இடமாற்றத்தின் மூலமாக அதிகப்படியான வளர்ச்சிகள் அப்படின்றது இருக்க போகுது. ஒரு இடத்துக்கு போனோம், நம்மளுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடந்தது அப்படின்னா அந்த இடம் தான் நம்மளுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டமான இடமே. அந்த மாதிரியான ஒரு இடத்தை அமைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இந்த மகர ராசி என்பவர்களுக்கு இருக்க போகுது. போகக்கூடிய இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஒரு வேலை சம்பந்தப்பட்ட வளர்ச்சிகள், வருமான உயர்வு, பதவி உயர்வு, அடுத்து பார்த்தீங்கன்னா குடும்பத்துல நல்ல ஒரு சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம், குடும்பத்துல இருக்கக்கூடியவர்களுக்கு எந்த விதமான வியாதி தொந்தரவும் இல்லாத ஒரு நேரம். இப்படி பலவிதமான ஒரு இடத்துல உங்களுக்கு அதிகப்படியான ஒரு மாற்றங்களை ஒரு குரு பகவான் உங்களுக்கு 7ஆம் இடத்துல இருந்து கொடுக்க போறார். இந்த குரு பகவானினுடைய பார்வையாகப்பட்டது உங்களுடைய 11ஆம் இடத்துல விழப்போகுது. இந்த 11ஆம் இடம்ன்றது லாபஸ்தானம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா
ஒரு இரண்டாவது திருமணம் சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள்லாம் இந்த மகர ராசி என்பர்களுக்கு அதிகாரபூர்வமாக நடக்கும். இது நாள் வரைக்கும் இரண்டாவது திருமணத்தை பத்தியே யோசிக்காதவங்க, ஏன்னா 7.5 சனியின் பொழுது அந்த முதல் திருமணத்துல ஒரு பிரிவு மட்டும் இல்லாமல் அந்த திருமணத்தின் பிரிவு பார்த்தீங்கன்னா அதிகப்படியான அவமானங்களை கொடுத்திருக்கும். சொந்தக்காரங்க மத்தியில, உறவினர்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு பிரச்சனைகள் எல்லாம் கொடுத்திருக்கும். அப்படி இருக்கக்கூடிய ஒரு நிலைமையில இருக்கக்கூடிய இந்த மகர ராசி என்பர்கள் இனிமேல் அந்த இரண்டாவது திருமணத்தை பத்தி யோசிக்க முடியுமா அப்படின்ற ஒரு நிலையில இப்போ அந்த இரண்டாவது ஒரு வாழ்க்கைக்கு உண்டான சில முயற்சிகளை இந்த மகர ராசி என்பர்கள் எடுக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம். அடுத்து குழந்தை பிறப்பு அப்படின்றது மிகப்பெரிய அளவுக்கு தடைபட்டு இருக்கு இந்த மகர ராசி என்பர்களுக்கு. நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா கடந்த காலத்துல குழந்தை பிறந்தாலும் அது பெண் குழந்தையா போயிடுச்சு, எனக்கு ஒரு ஆண் குழந்தை இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரியாக ஒரு இரண்டாவது குழந்தைகள் சம்பந்தப்பட்ட சில முயற்சிகள்லாம் எடுப்பாங்க. ஏன்னா 7ஆம் இடம் அப்படின்றது பாத்தீங்கன்னா இரண்டாவது குழந்தை ஸ்தானத்தை குறிக்கக்கூடிய ஒரு இடம். அந்த இடத்துல குரு வரும்போது இரண்டாவது குழந்தைக்காக முயற்சி செய்யறவங்களுக்கு நிச்சயமாக அந்த ஆண் குழந்தை அப்படின்றது பிறக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்புகள் இருக்கு இந்த மகர ராசி என்பர்களுக்கு. இந்த நேரத்துல இந்த மகர ராசி என்பர்களுக்கு அவர்களினுடைய 3ஆம் இடத்தையும் பார்க்கிறார், உங்களுடைய ராசியையும் பார்க்கிறார் குரு பகவான். இந்த 3ஆம் இடம் அப்படின்றது பாத்தீங்கன்னா ஒரு இடமாற்றத்தை கொடுக்கும். அடுத்து சகோதர ஸ்தானத்தை குறிக்கிறது. அந்த சகோதர உடன்பிறப்புகள் மூலமாக அதிகப்படியான ஃபினான்ஷியல் சப்போர்ட் அப்படின்றது உங்களுக்கு இந்த வருடத்துல கிடைக்க போகுது. ஃபினான்ஷியல் சப்போர்ட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா யாருமே மனம் வந்து யாருக்குமே செய்ய மாட்டாங்க. அப்படியே செய்கிறவங்களா இருந்தாலும் ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு இல்லாம செய்ய மாட்டாங்க. அப்படி இருக்கக்கூடிய இந்த கால சூழ்நிலையில இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இவர்களினுடைய உடன்பிறப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் எந்த விதமான ஒரு எதிர்பார்ப்பும் இன்றி இவர்களினுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்ற ஒரே ஒரு விஷயத்துக்காக இந்த உடன்பிறப்புகள் இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. இதனால குடும்பத்துல ஒரு நல்ல வளர்ச்சிகள், ஒற்றுமையாக பிரிந்த குடும்பங்கள் மீண்டும் சேருவதற்குண்டான ஒரு வாய்ப்புகள் எல்லாமே கூடி வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. 7ஆம் இடம்ன்றது பார்ட்னர்ஷிப் தொழிலையும் குறிக்கும். அதனால இந்த மகர ராசி என்பர்கள் யார் யாரெல்லாம் பார்ட்னர்ஷிப் தொழில்ல இருக்கிறீங்களோ அவர்களுக்கு எல்லாருக்குமே நல்ல ஒரு வசதியான ஒரு வாழ்க்கை மாற்றத்தை கொடுக்க போகுது. அதே மாதிரி அந்த பார்ட்னர்ஸ் மூலமாக நீங்க நல்லா இருக்கணும் சொல்லி அந்த பார்ட்னர்ஸ் உங்களுடைய தொழிலுக்காக ஒரு கடுமையாக உழைக்கக்கூடிய ஒரு நேரம். உங்களுடைய பார்ட்னர்ஸ் நல்ல ஒரு நேர்மையாக அந்த தொழிலை எடுத்து போகிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பாக தான் இந்த மகர ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பார்ட்னர்ஸ் வெளிநபர்கள், அதையும் தாண்டி உங்களுடைய கணவன் மனைவி இந்த மாதிரியான உறவுகள் இருக்கும்போது அதுல இரட்டிப்பு ஒரு வருமானம் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். இரட்டிப்பு மகிழ்ச்சியும் இருக்கும், இரட்டிப்பு வருமானமும் இருக்கும். அதே மாதிரி அந்த தொழிலை பார்த்தீங்கன்னா ரொம்ப லாங் டர்மோட யோசிச்சு கொண்டு போகிறதுக்கு உண்டான ஒரு நேரமாகவும் தான் இந்த மகர ராசி என்பர்களுக்கு குரு பயிற்சி அபரிமிதமான ஒரு லாபத்தையும் திடீர் யோகங்களையும் நாள்பட்டு இருக்கக்கூடிய சில வியாதிகள் தொந்தரவுகள் இருந்தும் வெளிவருவதற்குண்டான ஒரு யோகமான ஒரு காலகட்டத்தை கொடுக்க போகுது. ஏன்னா வயதானவர்கள் மகர ராசி என்பர்கள் பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு 2 வருடத்துல உடல் நலன்ல மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சி அடைந்திருப்பாங்க. எல்லா இடத்துலையும் ஆப்ரேஷன் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வருது. அடுத்து பார்த்தீங்கன்னா உறுப்புகள் மாற்று அறுவை சிகிச்சை இந்த மாதிரியாகலாம் கேள்விப்படாததெல்லாம் எங்களுடைய குடும்பத்திற்குன்னு வருது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த மருத்துவத்துல மிகப்பெரிய ஒரு பிரச்சனைகளை சந்தித்த இந்த மகர ராசி என்பர்கள் இந்த காலகட்டம் அதிலிருந்தெல்லாம் நிவர்த்தி அடைவதற்குண்டான ஒரு நேரமாக தான் இருக்கும் இந்த ராசி என்பர்களுக்கு. குரு பயிற்சி எப்படின்னாலே எல்லாருமே ரொம்ப அதிகமா ஆவலோட இருப்பாங்க. ஏன்னா ஒருத்தருடைய வாழ்க்கையை, திருமண வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடிய கிரகம் இந்த குரு பகவான். அடுத்து குழந்தை பாக்கியத்தை தீர்மானிக்கக்கூடிய ஒரு கிரகம் இந்த குரு பகவான். அடுத்து பார்த்தீங்கன்னா வருமானத்துல முக்கியமான பங்கை வகிக்கக்கூடிய ஒரு கிரகமும் இந்த குரு பகவான் தான். இப்படி 3 விதமான ஒரு அமைப்புகளை பெற்ற இந்த குருவினுடைய பெயர்ச்சி எல்லாருடைய வாழ்க்கையும் ரொம்ப எதிர்பார்ப்போட இருக்கும். அதாவது திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்குதா, அடுத்து பார்த்தீங்கன்னா குழந்தை பாக்கியமே இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம்
பாக்கியம் இருக்கா? அடுத்து தொழில் செய்யறவங்க இந்த குரு பெயர்ச்சியை ரொம்ப எதிர்பார்ப்போட இருப்பாங்க. ஏன்னா அவர்களினுடைய முக்கியமான வருமானமே பாத்தீங்கன்னா இந்த குருவினுடைய பெயர்ச்சியை பொறுத்து தான் இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு வருடத்திலையும் ஒரு பட்ஜெட் போடுறோம் அப்படின்னாலே அது குரு பெயர்ச்சியினுடைய அமைப்பை பொறுத்து தான் இவர்களினுடைய வருமானம் மாறுபடும். ஒரு மாத வருமானங்களுக்கு பாத்தீங்கன்னா நம்ம சுக்கிரனை எப்படி எடுக்கிறோமோ அதே மாதிரி வருட வருமானங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சியினுடைய கால சூழ்நிலைகள் ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் ஒரு முக்கியமான ஒரு அமைப்பை கொடுக்கும். இந்த மாதிரியான ஒரு முக்கியமான ஒரு கிரகம் தான் சுப கிரகம் தான் இந்த குரு பகவான். இந்த சுப கிரகத்தினுடைய பெயர்ச்சி அப்படின்றது பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில அதிகப்படியான வளர்ச்சிகளை கொடுக்கும். ஒருத்தர் வெளிநாட்டுல போய் படிக்கிறாங்க அப்படின்னா அவர்களுக்கு அந்த குருவினுடைய ஸ்தானம் அப்படின்றது நல்லா இருக்கணும். குருவினுடைய முழு ஆசிர்வாதம் அப்படின்றது இருக்கணும். அந்த வெளிநாட்டுல போய் படிச்சா மட்டும் போதுமா, அந்த இடத்துல நிறைய சம்பாதிக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள் வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த இடத்துல அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானமும் பாக்கியஸ்தானமும் செயல்படணும். இப்போ காலபுருஷனுக்கு 9ஆம் இடமான அந்த பாக்கியஸ்தானத்திற்குரிய ஒரு கிரகமே பாத்தீங்கன்னா குரு பகவான் தான். அவர் காலபுருஷனுக்கு 4ஆம் இடத்துல பெயர்ச்சியாகி வர்றாரு. அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல எல்லாருமே பாத்தீங்கன்னா எல்லா ராசி என்பவர்களுமே அவர்களினுடைய சுகமான ஒரு வாழ்க்கையை, ஒரு ஆடம்பரமான ஒரு வாழ்க்கையை தெய்வ அனுகிரகத்தின் மூலமாக பெறுவதற்குண்டான ஒரு நேரம். அடுத்து விரயஸ்தானத்துல அயனசைன ஸ்தானத்திற்கு உண்டான, அதாவது காலபுருஷனுக்கு 12ஆம் வீட்டு அதிபதியும் அந்த குரு பகவான் தான். அதனால வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்கள் அவர்களினுடைய முதலீடை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அதிகப்படியா வருமானம் சம்பாதிக்கிறது, பேர் புகழ் பதவி உயர்வு இது எல்லாத்தையுமே அடைவதற்குண்டான ஒரு கால நேரமாக தான் இந்த குரு பெயர்ச்சி காலகட்டம் இருக்க போகுது. இதுவரைக்கும் நம்ம பார்த்த பலன்கள் எல்லாமே இந்த குரு பெயர்ச்சியில இருக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமான ஒரு வாய்ப்புகளையும் ஒரு மாற்றத்தையும் பார்த்திருக்கிறோம். இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை பார்த்து கணிச்சு சொல்லியிருக்கிறோம். இதுல உங்களுடைய ஜாதகத்துல பிறந்த கால சுய ஜாதகத்துல இருக்கக்கூடிய சில மாற்றங்கள் இந்த குரு பெயர்ச்சியில என்னென்ன மாதிரியான சில யோகங்களை கொடுக்க போகுது அப்படின்னு பார்க்கணும், தெரிஞ்சுக்க விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.